இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்ச கலவை. தக்காளி, சிக்கன் 65 மசாலா தூள், குழம்பு மிளகாத்தூள், ஜீரகத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள். இப்போ நான் வந்து இதை அரைச்சேன் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில், அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறி வேக வைக்கும்போது உப்பு போட்டுக்கிட்டேன், அதனால் உப்பு நம்ம போட தேவையில்லை. வேக வச்ச கறி அது போட்டுப்போம். குக்கரை நல்லா கழுவிட்டு ஓகே, சுவையான கிரேவி. இது நல்லா வேகட்டும், எல்லாம் மிங்கிள் ஆகணும். உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துப்போம். சூப்பர் டேஸ்ட். இன்னும் கிள்ளி போட்ட சாம்பார் வைக்க போகிறேன். ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்தந்த டப்பாவை எடுத்து வச்சுருவோம். சாம்பார் வைக்க போகிறேன். சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் இது வந்து சிக்கன் கிரேவி செய்யிட்டேன். அந்த பாருங்க, செம்ம டேஸ்ட்டு. எல்லாம் உதிர்ந்து போன சிக்கன் கிரேவி. இது சிக்கன் தொக்கு கூட சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டு. பருப்பு வெந்து சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், மற்றது தக்காளி, ஒரு 2 தக்காளி. ஏன்னா இதுக்கு புளி போட மாட்டேன், அதனால தக்காளி மட்டும். ஒரு 2 தக்காளி, சிக்கன் தொக்கு, ரெண்டு தக்காளி, இதுவும் பச்சை மிளகாய் தான் போட போகிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். வேகட்டும், தாளிச்சிட வேண்டியதுதான். வெங்காயம் போட்டு தாளிக்க வேண்டியதான். வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கணும். எக் கிரேவி பண்ண போகிறேன். எக்கு வேக வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை,
சீரகம் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே, பருப்பு வெந்துருச்சு, முட்டை வெந்துருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். வீட்டில் இருப்பான் பார். வீட்டில் இல்லை, வீடு திறந்துருக்கா போட்டுருக்கா. கடுகு போட்டிருக்கேன், அப்புறமா வெந்தயம் போட்டுக்கிறேன். தாளிக்கும் போதும் வெந்தயம் போடணும். அடுத்தது காஞ்ச மிளகா ஒரு 3 போட்டுக்கிறேன், ரொம்ப போடல, ஏன்னா பச்சை மிளகா போட்டேன். இது மிளகா தூள்லாம் போடக்கூடாது. கடுகு பொடிட்டோம், கருவேப்பிலை, பருப்பு நல்லா வெந்துருக்குப்பா, நல்லா குழைய வெந்துருக்கா. அப்படின்னு நம்ம கலந்துக்கிடலாம். 2 தக்காளி போட்டுக்க, புளிலாம் ஊற்றவே தரணும். இதுவே நல்லா புளிப்பாக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவிக்கு அந்த மாதிரி நம்ம தக்காளி போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வச்ச வெங்காயம் கொஞ்ச நேரம். இப்போ முட்டையை வேறு ஊற்றிக்கணும். இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றிப்போம். முட்டையை உரிக்க வேண்டும். முட்டை ஊற்றிட்டோன்னா முட்டை கிரேவி போதும். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ தட்டிலே போட்டு நல்லா கரைஞ்சிடலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிப்போம். ரெண்டு கொதி வந்தோம்னா ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை போடணும், போடலாம், இல்லைன்னா விட்டுலாம். ஓகே, கிள்ளி போட்ட சாம்பார், சிக்கன் கிரேவி, இந்த முட்டை கிரேவி, சிக்கன் தொக்கு. கிரேவி இல்லை, இது தொக்கு. சூப்பராக இருக்குது சாம்பார். கொஞ்சம் கொதி வரட்டும். புளி வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லைனாலும் இப்படி விட்டுடலாம். இப்போ முட்டையை உரிச்சிக்கலாமா? முட்டையை உரித்து தனி தட்டில் போட்டுக்குவோம். வெங்காயம் தக்காளியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு கிரேவி, அதை போட்டுக்கிடணும். இதை உரிச்சிட்டு தான் முட்டையை உரித்து அதை போட்டு வச்சுக்கோம். இது சாம்பார். இப்போ முட்டை கிரேவி, சிக்கன் தொக்கு. தொக்குன்னா அந்த கறி ஃபுல்லாக நல்லா வெந்து அப்படியே மசாலாவை மிங்கில் அரைச்சி அதான் தொக்கு. சிக்கன் தொக்கு, எக்கு கிரேவி, கிள்ளி போட்ட சாம்பார். இந்த முட்டை தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
எல்லாத்துக்கும் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த கிரேவி, முட்டை கிரேவி. ஓகே, முட்டை தோலை உரிச்சிட்டேன்னா உப்பு போட்டு வேக வச்சதுனால ஈஸியாக தோல்லாம் அழகாக உறிஞ்சி வந்துடும். இப்போ இந்த சாம்பாரை இந்த அடுப்பில் வச்சிடலாமா? அது பாட்டு கொதிக்கட்டும். கொஞ்சம் புளி ஊற்றினா கூட நல்லா தான் இருக்கும். எனக்கு புளி கொஞ்சம் கம்மியாக போயிடுற மாதிரி இருக்குது. ஓகே, கடாய் சூடாகுது. இதில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இது தனியாக ஒரு கலவை. இந்த கிரேவி முட்டையை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்க போகிறேன். லைட்டாக அப்படி, அப்போ தான் மசாலா அதுக்குள்ளே இறங்கும். கடாய் சூடாகிறதுக்குள்ளே இதை நான் பண்ணிக்கிறேன். முட்டை பண்ணிட்டேன்னா இப்போ எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். சோம்பு, அரைச்சி வச்ச கலவை, சால்ட், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் போட போகிறேன். இதில் வந்து தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் சொல்லுவாங்களா அது. அடுத்தது சீரகத்தூள், அடுத்தது கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டாங்க, அதனால கருவேப்பிலை போட வேண்டாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் கட் பண்ணி கீரல் போட்டு வச்சுருந்த முட்டையை போட்டுக்கிடுறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நான் மிக்ஸி கழுவின தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மசாலாவில் இந்த முட்டையில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் இறங்கும். நல்லா வத்த விடணும். இதுதான் ரொம்ப டேஸ்டாக முட்டை கிரேவி, எக் கிரேவி தயாராகிடுச்சா? இன்றைக்கி லஞ்சு வேக வேகமாக செய்தாச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலான்னு பார்க்குறேன், ஒரு சிட்டிகை.
ரெடி ஆயிடுச்சு. முட்டை கிரேவி தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செம்ம ஈஸி, செம்ம டேஸ்ட்டு, சிம்பிள் மெத்தடு. டேஸ்ட் பார்ப்போமா? முட்டை தொக்கு, சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார், முட்டை கிரேவி தயாராகிடுச்சா? கிள்ளி போட்ட சாம்பார், ஒயிட் ரைஸ், சிக்கன் தொக்கு. உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.